மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரக கற்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. சிறுநீரக கற்கள் இருந்தா நம்ம என்ன செய்வது, உணவில் என்னென்ன சேர்த்துக்கலாம், இல்ல ஏற்கனவே நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன், சர்ஜரி பண்ணாலும் எனக்கு திரும்பவும் கிட்னில கல்லு வந்துருமா, எதனால சிறுநீரக கற்கள் ஏற்படுது, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு. பெரும்பாலும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறுநீரக கற்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சுகர் இருக்கிறவங்களுக்கு, உடலில் இம்யூனிட்டி குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக 50 வயதை கடந்து இருக்கக்கூடியவர்களுக்கு, 50 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு மெனோபாஸ் டைம் முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நம்ம உடல்ல ஒரு ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதற்கு எல்லாமே பார்த்தோம்னா இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? சிறுநீரக கற்கள் இருந்தா என்னென்ன உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஏற்கனவே நான் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன், இருந்தாலும் உணவு முறையில இதுல கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமா ஒரு சிலர் பார்த்தோம்னா இந்த கால்சியம் சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கால்சியம் நமக்கு டிஃபிஷியன்சி இருக்கா இல்லையானே தெரியல. ஆனா ஒருவேளை நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலும் மருத்துவர் இந்த சப்ளிமெண்ட் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வருடக்கணக்குல நம்ம அந்த மெடிசன்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ கால்சியம் சப்ளிமெண்ட் தேவையா அப்படின்றது திரும்பவும் மருத்துவரை ஆலோசிச்சு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பிறகு அதை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நேச்சுரலாவே உணவில் கால்சியம் சத்துக்கள் இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்து அதை ஸ்டாப் பண்ணிடணும். இல்லைன்னா இந்த அதிகமான கால்சியம் சாப்பிடும்போது நம்ம கிட்னில இது கற்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இது இருக்கும். ஸோ இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்தது நம்ம என்ன உணவில் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சுரலாவே நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் ரொம்ப முக்கியம். பொதுவாகவே கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா பீன்ஸ் சாப்பிட்றது நம்ம வழக்கத்துல இருக்கு. ஸோ அது ஒரு சிலருக்கு நல்லாவே நமக்கு பலன் தருதுன்னு சொல்லலாம். பீன்ஸ் நல்லா வேக வைத்து, குழைய வேக வைத்து ஒரு 200-250 கிராம் பீன்ஸை வாரம் ஒரு முறை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் காலையில. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் போதும் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களுக்கு அது வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ பீன்ஸ் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு அதுக்கு பிறகு இதை நம்ம உணவுல சேர்த்துக்கணும். அதை வேக வைத்து அதை கடைஞ்சி அதை சாப்பிட்டுடணும். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அதை சாப்பிட்டுட்டோம்னா அன்றைய நாள் முழுவதும் ரொம்ப லகுவான ஆகாரங்கள், ஸோ வெந்நீர் குடிப்பது, ஸோ லேசா கஞ்சி எடுத்துக்குவது, அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும். ஸோ வாரம் 2 முறையோ இல்ல மாதம் 2 முறையோ சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் சிறுநீரக கற்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரிதான் நம்ம உணவு முறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. ஸோ கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவுட் சைட் ஃபுட், அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றது, கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய, சிட்ரிக் ஆசிட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். இது தவிர்க்கும் போது நமக்கு சிறுநீரக கற்கள் மீண்டும் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். சிறுநீரக கற்கள் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த நீர் சத்து நிறைந்த காய்கறிகள், முக்கியமாக வாழைத்தண்டு உணவுல நிறைய சேர்த்துப்பாங்க. வாழைத்தண்டு சாறு நம்ம குடிக்கும் பொழுதும் சிறுநீரக கற்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்குது. சித்த மருத்துவ முறைப்படி நிறைய மருந்துகள் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சிறுநீரக கற்கள் இருக்குங்க, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், திரும்பவும் இது வர ஆரம்பிக்குது, சரியாயிடுச்சு, ஸ்கேன் பார்த்தா எந்த ஸ்டோனும் இல்லை, ஆனா திரும்பவும் இது வருது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மீண்டும் சிறுநீரக கற்கள் வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம்? வாரம் ஒரு முறையோ இல்ல மாதம் ஒரு 2 முறை இந்த கஷாயத்தை அப்பப்போ நம்ம குடிச்சிக்கலாம். இல்ல ஏற்கனவே எனக்கு சிறுநீரக கற்கள் அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வாரம் ஒரு முறை ரொம்ப சிம்பிளா இந்த கஷாயத்தை பயன்படுத்திக்கலாம். சிறுபிள்ளை குடிநீர் அல்லது நீர்முள்ளி கஷாயம், யானை நெறிஞ்சில் குடிநீர், இதுல ஏதாவது ஒன்று வாரம் ஒரு முறை காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும் பொழுதும் நமக்கு சிறுநீரக கற்களானது வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா சிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீரக கற்கள், சிறுநீரகத்தோட நலன் நமக்கு பாதுகாக்கப்படுது, சிறுநீரக கற்களும் வராமல் இருக்கும். மெயினா சிறுநீரக கற்கள் உருவாவதற்கு என்ன காரணம்னா நம்ம உடல்ல ஃப்ளூயிட் கண்டென்ட் இல்லாமல் இருப்பது.
நீர்ச்சத்து குறையக்கூடிய நபர்களுக்கு தான் உடல்ல கற்கள் உருவாகுது. ஸோ அப்ப அதை நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிடணும். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக அதே மாதிரி காய்கறிகளை நான் சொன்ன மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம பயன்படுத்தணும். சில மூலிகைகள், அதாவது ரணகல்லி நமக்கு தெரியும். ரணகல்லி சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடியவங்க காலையில எம்டி ஸ்டொமக்ல சில நாட்கள் குடிக்கும் பொழுதே கற்கள் வெளியில வருது. அதே மாதிரி வல்லாரை, வெந்தய கீரை, இது எல்லாமே சிறுநீரக கற்களை நமக்கு வெளியேற்றக்கூடியதுதான். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த கஷாய வகைகளும் நம்ம பயன்படுத்தும் பொழுது சிறுநீரக கற்கள் நமக்கு வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உணவு முறை மற்றும் எவ்வளவு நீர் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கிறோம், நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிறுநீரக பாதிப்பு இருந்ததுன்னா இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ சரியான அளவு உறக்கம் இல்லாத நபர்களுக்கு அடிக்கடி சிறுநீரக கற்கள் உருவாகுது. இரவு நேரத்திலும் அதிகமான அசைவ உணவுகள், எண்ணெய் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம அதிகமாக சாப்பிடும் பொழுதும் சிறுநீரக கற்களானது நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம உணவு முறையில இந்த மாற்றங்கள் செய்தோம்னா சிறுநீரக கற்கள் வராமல் நம்ம தடுத்து ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.